1989ல ஒரு பொண்ணுக்கு என்ன கொடுமை நடந்துச்சுன்னு தெரியுமாங்க? நான் சொல்றேன் கேளுங்க. 100க்கும் மேல ஆண்கள் இருக்க இடத்துல இவங்க ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. அப்ப அங்க இருந்தவங்களா இவங்களை இழுத்து வெளியே போட்டு இவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சு இவங்க தலைமுடியை இழுத்து அவமானப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 1991ல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் யாரை பத்தி பேசுறேன்னு. நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தாங்க. அது எந்த சட்டசபையில அவமானப்படுத்தினாங்களோ அங்க நான் வந்தா முதலமைச்சரா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்த தேர்தலை வெற்றி பெற்று சிஎம் ஆனாங்க. பெண்கள் எந்த விதத்திலயும் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு எடுத்துக்காட்டுங்க. யாருங்க சொன்னா பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு? பெண்கள் தாங்க நம்ம நாட்டோட சக்தியை. அடுத்த தலைமுறைக்கு அவங்க தாங்க தலைவராகவே வரப்போறாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா, ஜெயலலிதா அம்மாக்கு அன்னைக்கு நடந்த கொடுமை மாதிரி இனிமேல் வரவங்களுக்கு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காருங்க. பெண்களுக்கு பாராளுமன்றம் சட்டமன்றத்தில் உமன் ரிசர்வேஷன் பில் 2023 முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. உண்மையாவே சொல்றேங்க, பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.